கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் இல்லை இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் எல்லாமே மாற்றத்திற்கு தயாராகிறாங்க, கூட்டணி மாற்றங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. பகல் கனவு காண்பவர்கள் இப்பொழுது காணவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டார்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டார்கள். இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. திமுக கூட்டணியில் அதிருப்தி இருக்குது, கட்சிகள் விலகி வருது, இலவு காத்த கிளிகளாய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மெகா கூட்டணியை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று. என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதுதான் திரும்பவும் நடக்கும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா என்பதை தீர்மானிக்கப் போவது என்பது சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் தீர்மானிக்கப் போகிறது. யார் யாரோடு இருப்பார்கள், யார் யாரோடு இருக்க மாட்டார்கள் என்பதை. ஏனென்றால் ஒரு கட்சி பிரச்சனைகள் இருக்கிற போது இவர்கள் எங்களுடைய எதிரிகள் என்று விமர்சித்து கொண்டிருந்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று ஓடோடி ஆதரித்து எப்படியாவது கூட்டணியில் தங்களை அவர் சேர்த்து கொள்ள மாட்டாரா என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது தாங்கள் தான் ஒரு வலிமையான ஒரு அணியாக இங்கு இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யார் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் யார் தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய எதிரிகள் என்கிற நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏற்கனவே மக்களிடம் நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் யாரோடு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சேருவார்கள், தங்கள் நண்பர்களை எப்பொழுது வேண்டாலும் மாற்றிக்கொள்வார்கள் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அணிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அவர்களுக்குள்ளாக முதலில் கூட்டணி எப்படி அமைகிறது என்பதை பொறுத்துத்தான் மற்ற கூட்டணிகள் இருக்கின்றன. இன்னொன்று, இதை தீர்மானிப்பது டெல்லி. இவர்கள் யார் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை தவிர இவர்கள் தீர்மானிக்கப் போவதில்லை. இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டாக்டான ஒரு கூட்டணியை நாங்கள் கடந்த 8 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நாங்கள் இங்கே கையில் வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த ஒரு வெற்றி கூட்டணியாக அது இருந்திருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40% வாக்கு வங்கி எங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது. அதற்கு மேல் எங்களுடைய நலத்திட்டங்கள், நாங்கள் மக்களுக்கு இந்த ஒரு 4.5 ஆண்டுகளில் கொண்டு சேர்த்த பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக பொது வாக்காளர்களுடைய இதயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது 50%க்கும் மேற்பட்ட வாக்கு வங்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் கையில் இருக்கிறது. அது இல்லை என்று நம்புகிறவர்கள் அல்லது அதை வென்றுவிடலாம் என்று நம்புகிறவர்கள் தங்களுக்குள்ளாக அடுத்து என்ன அசம்பாவிதங்கள் நடக்கும், யார் யாரோடு சேரலாம் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு விதமான உத்திகளை வகுக்கிறார்கள், பொய் தகவல்களை பரப்புகிறார்கள், எதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டே சொல்லலாம் எந்த கட்சி அப்படி பரப்புகிறாங்க? நீங்கள் தாவேகா, அதே போல் அதிமுக மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதா என்று நினைக்கக்கூடிய பலரும் இதில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தலைவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். கருத்து ரீதியாக தங்களுடைய கருத்தியல் எதிரியார், தங்களுடைய அரசியல் எதிரியார் என்றெல்லாம் பிரித்து இங்கு யாரும் விளையாடி கொண்டிருக்கவில்லை. கருத்தியல் எதிரி தான் அரசியல் எதிரி, அரசியல் எதிரி தான் கருத்தியல் எதிரி என்ற ஒரு ஒருமைப்பாட்டோடு இந்த கூட்டணி இருக்கிறது. அதற்கு மக்கள் தொடர்ந்து நற்சான்றிதழ் அளித்து வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ளாக பேரங்கள் முடிந்து அவர்கள் தங்கள் யார் யாரோடு போகிறார்கள் என்பதை சிபிஐ, அமலாக்கத்துறையோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் முடிவெடுக்கட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.